ஆல் glory be to God. இன்றைய தேவ செய்தியினுடைய தலைப்பு விழித்திருங்கள். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி மார்க்கு எழுதின நற்செய்தியின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் இருந்து 35 வசனம் உடைய. மார்க்கு 13:34 இருந்து 37. நான் 37வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கட்டும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்தே பேசிக் கொண்டிருக்கிறார். சீடர்களை பார்த்து விழித்திருங்கள், விழித்திருங்கள் என்று சொன்னார். அதன் பிறகு திடீர்னு இப்படி பார்க்கிறார், இவர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன். சீடர்களே, விழிப்பு என்பது உங்களுக்கு மட்டுமல்ல, இங்கு இருக்கிற எல்லாருக்கும் விழிப்பு தேவை என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே ஆணித்தரமாக இங்கு சொல்லுகிறார். இது ஒரு ஓமை. டிராவலிங் ஓனர் ஆஃப் த ஹவுஸ் என்ற ஒரு ஓமை. இந்த ஓமையில் இருந்துதான் இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேச போகிறார். விழித்திருங்கள். ஒரு வீட்டு எஜமான் ஒருவன் இருக்கிறார். அதாவது அந்த எஜமான் என்பதை இந்த உலகத்தை சிருஷ்டித்த எஜமான் என்று கூட நான் சொல்லட்டும். அந்த எஜமான் என்பதை இந்த சபையை தன் இரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கினாரே அவர் என்று நான் சொல்லட்டும். அந்த எஜமான் என்பதை உங்களுக்கும் எனக்கும் இரத்தத்தை சிந்தினாரே, நம்மை மீட்டாரே, நம்முடைய குடும்பத்தின் எஜமான் என்றும் சொல்லட்டும். எஜமான் என்பவர் யார்? ஓனர். எஸ். அந்த எஜமானை பார்க்கிலும் அதிகாரம் உள்ளவர்கள் யாராயிலும் உண்டா? கிடையாது பிரியமானவர்களே. எஜமான் தான் அதிகாரம் உள்ளவர். எஜமான் தான் அதிகாரம் உள்ளவர். அந்த அதிகாரம் உள்ள ஒரு ஓனர் அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலையை தருகிறார். நம்முடைய எஜமான் யார்? இயேசு. அவர் உங்களுக்கும் எனக்கும் இங்கு கூடி இருக்கிற எல்லாருக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொருவருக்கும் வேலையை கொடுத்து இருக்கிறார், பொறுப்பை கொடுத்து இருக்கிறார். அதை மறந்து விடவே கூடாது. ஒவ்வொருவருக்கும் வேலையை கொடுத்தார். அந்த எஜமான் காவல் காக்கிற ஒரு காவல்காரனையும் ஒரு செக்யூரிட்டியும் அங்கே நியமிக்கிறார். ஓனர், எஜமானன் தான் ஆஸ்திகள் எல்லாம் வேலைக்காரர்களிடத்தில் ஒப்படைத்து விட்டார். அவர்களுக்கு ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்துட்டார், ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டார். நான் தூர தேசத்துக்கு போறேன். இப்போ ஓனர் அங்க இல்லை, நான் இருக்க மாட்டேன். ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் நான் திரும்பி வருவேன். அந்த திரும்பி வருகிற நேரம் தெரியாது, நினையாத நேரத்தில் வருவேன். உங்கள் எல்லாருக்கும் பொறுப்பு கொடுத்து இருக்கிறேன். நான் நினையாத நேரத்தில் வருவேன். அது சாயங்காலத்தில் வருவேன், நடுராத்திரியில வருவேன், அல்லது சேவல் கூப்பிடுகிற நேரம் எது? விடர்காலத்தில் வருவேன். ஆனா உங்களுக்கு பொறுப்பை கொடுத்துட்டேன், என் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். நான் தூர தேசத்துக்கு போறேன். நான் வரமாட்டேன்னு நினைக்காதீங்க. டெஃபினட்டா வருவேன், நிச்சயமாக வருவேன், உறுதியாக வருவேன். எப்ப வருவேன் தெரியாது. ஆனால் நான் வரும் வரை நீங்கள் ஒவ்வொருவரும் விழித்திருங்கள்.
நீங்கள் ஒவ்வொருவரும் தூங்காதபடிக்கு விழித்திருங்கள். Be alert. சீடர்களை பார்த்து சொன்னவர் இன்றைக்கு 2020 ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்த கால வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் தான் உங்களுக்கு எஜமானன், நான் தான் பொறுப்பை கொடுத்து இருக்கிறேன், நான் தான் உங்களுக்கு என்னுடைய ப்ராப்பர்ட்டியை கொடுத்து இருக்கிறேன், நான் தூர தேசத்துக்கு போகிறேன், திரும்பி வருவேன், எப்ப வருவோம் தெரியாது, ஆனால் நான் வரும் வரை நீங்க தூங்காதபடிக்கு உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நியாயமாக தொடர்ந்து செய்து கொண்டிருங்கள், விழிப்போடு இருங்கள், விழித்திருங்கள். இந்த விழித்திருப்பது ஏதோ ஒரு வாட்ச்மேனுக்கு மட்டுமல்ல, உங்கள் எல்லாருக்கும் உரியது. இயேசு என்கிற எஜமானன் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறாரோ அதை நீங்கள் செய்யுங்கள். Be alert. இயேசு என்னும் எஜமான் இந்த வேத பகுதியிலே எத்தனை முறை விழித்திருங்கள் 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 என்று சொன்னார்? ஓபன் யுவர் பைபிள். மார்க் 13ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே விழித்திருங்கள். 34வது வசனத்திலே விழித்திருங்கள். 35வது வசனத்திலே விழித்திருங்கள். 36வது வசனத்திலே விழித்திருங்கள். 37வது வசனத்திலே விழித்திருங்கள். 5 முறை விழித்திருங்கள் விழித்திருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். திரும்ப 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 அவர் சொல்லியிருக்கிறார். 5 முறை ஒரே வேத பகுதியில விழித்திருங்கள் விழித்திருங்கள் என்று சொல்லுவதனால் இதில் ஆழ்ந்த கருத்து இருக்கிறது. திரும்ப திரும்ப சொல்லுகிறார், வலியுறுத்தி பேசுகிறார். இது இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் என்று சொல்லலாம், ஒரு கட்டளை வாக்கியம். பொறுப்பை பெற்றவர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறேன், நான் திரும்பி வருகிற வரைக்கும் விழித்திருங்கள், ஒரு கட்டளை கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் அனைவரும் நம்முடைய வீட்டுக்கு காவற்காரர்கள், இந்த சபைக்கு காவற்காரர்கள், ஏன் இந்த தேசத்துக்கும் நாம் தான் காவற்காரர்கள். செக்யூரிட்டி, வாட்ச்மேன். வாட்ச்மேன் வாட்ச்மேன் என்றாலே விழித்திருப்பு வந்தால், வாட்ச்மேன் என்றாலே அந்த பில்டிங், அந்த அபார்ட்மெண்ட்ஸ், அந்த பகுதியை வாட்ச் பண்ணிட்டே இருப்பான். விழித்திருப்பவன். விழித்திருப்பவன் இடத்திலே விழித்திருங்கள் என்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ரொம்ப விழிப்போடு தான் இருக்கிற, ஆனா எதிரி உண்டு, ஆபத்து உண்டு. எந்த நேரத்திலும் எதிரி உன்னை அட்டாக் பண்ண வருவான். நீ சும்மா விழித்திருந்தா போதாது, ஃபுல்லா அலர்ட்டா இரு, எச்சரிக்கையாக இரு, உஷாராக இரு, கவனமாக இரு. கவனம் இல்லாத ஒரு வாழ்க்கை மிகவும் ஆபத்தான வாழ்க்கை. இயேசுதான் எஜமானன். அநேக வாட்ச்மேன்கள் இந்த காலத்தில் தூங்கி விடுகிறார்கள். அவர் சொல்ற, இது கொடிய காலம், இது கடைசி காலம், இது இருண்ட காலம், நீ தூங்கிடாத, விழித்திரு, அலர்ட்டா இரு, உஷாரா இரு, கவனமாக இரு, ஆயத்தமாக இரு. ஆணி அடிப்பது போல 5 முறை திரும்ப 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 விழித்திருங்கள் விழித்திருங்கள். அலர்ட்டா என்றார். வரக்கூடிய ஆபத்து இருக்கிறது, அதை தடுக்க உஷாராயிரு. நீ வாட்ச்மேன், உனக்கு பொறுப்பு இருக்கு. எதிராளி பிசாசு சாத்தான் உன்னை அட்டாக் பண்ண வருவான்.
அந்த ஆபத்திலிருந்து நீ தப்பிக்கணும். கவனமாக இரு, எச்சரிக்கையாக இரு, ஜாக்கிரதையாக இரு. அதுதான் அதனுடைய பொருள். நீங்க ஜாக்கிரதையாக இருக்கிறீர்களா? எச்சரிப்போடு வாழ்கிறீர்களா? பிசாசு யாரோ விழுங்கலாமோ என்று சுற்றி அலைந்து கொண்டிருக்கிறானா? யாரை அட்டாக் பண்ணலாம்? யாரை பரிசுத்தத்தில் இருந்து, ஜெப ஜீவியத்தில் இருந்து, யாரை தேவாலயத்தில் போகாம தடுக்கலாம்? அவனை கீழே தள்ளலாம். அப்படியே அவன் டைம் பார்த்துட்டே இருக்கிறான். பிசாசுக்கு கிரியை செய்ய கொஞ்ச காலம் இருக்கிறது என்பதை அவன் அறிந்து கொண்டான். நமக்கு ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்கு. அவன் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அட்டாக் பண்றதுக்கு, நம்ம கீழே தள்ளுறதுக்கு, நம்முடைய பரிசுத்தத்தில் வழிவிலகி போவதற்கு, நம்மை தீர்ச்சப்படுத்துவதற்கு அவன் ட்ரை பண்ணிக்கொண்டே இருக்கிறான். வாட்ச்மேன், செக்யூரிட்டி, பி அலர்ட். அவன் உன்னை அட்டாக் பண்ண வருவது நிச்சயம். ஆனால் அவனை நீ துரத்தணும். இஸ்ரேல் தேசத்தை பாருங்களா. அந்த தேசத்தை சுற்றி 14 தேசங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு எதிரிகளாகவே இருக்கிறார்கள். 14 தேசம் ஒரு சின்ன ஒரு நாடு இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள். ஆனால் அந்த தேசத்தினுடைய ராணுவம், அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை, ஏன் சாதாரணமான ஒவ்வொரு மக்களும் எப்போதும் எதிரிகளால் வரப்போகிற எல்லா சவால்களையும் சந்திக்க, எதிரிகளால் வரக்கூடிய ஆபத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ள, எதிரிகளை துரத்த மிகவும் விழிப்புள்ளவர்களாக இருக்கிறார்கள். மிகவும் அலர்ட்டாக இருக்கிறார்கள். அதுபோல ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஏனோ தானோ என்று வாழாமல் அலர்ட்டாக வாழுங்க, உஷாராக இருங்க. பிரியமானவர்களே, நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இப்போ எங்க பார்த்தாலும் கொரோனா வைரஸ், கொரோனா வைரஸ், கொரோனா வைரஸ். கொரோனா வைரஸ் எப்படி வருது தெரியாது. எப்படி அதனுடைய வீரியத்தை கட்டுப்படுத்துவது தெரியாது. யாருக்கு தெரியல. அது மருந்து இருக்கா? இல்லை. ஆனால் அரசாங்கம் நம்மை பார்த்து என்ன சொல்லு தெரியுமா? விழிப்போடு இருங்கள், கண்ட இடத்துல சுத்தாதீங்க, கண்டவளோடு கூட பேசாதீங்க, விழிப்போடு இருங்கள். எண்ணற்ற முன் அறிவிப்பு, எண்ணற்ற விளம்பரம் செய்து நம்மை பாதுகாக்கிறார்கள். அதை போல நம்முடைய ஆண்டவர் கூட எதிரி யாரு என்று தெரிகிறது. ஆனால் என் ஜனமே, என் பிள்ளைகளே, அவனை எந்த காலகட்டம் உங்களை தாக்குவான்? அவன் எடுத்த இடத்தில் தப்பித்துக் கொள்ள வேண்டும். அவனை துரத்தணும், எதிர்த்து நீக்கணும். பி அலர்ட். இயேசு எல்லாரையும் பார்த்து விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். ஏதோ சீஷர்களுக்கு மட்டுமல்ல, ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாரையும். என்றால் யார் யார் எல்லாம் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும். எல்லாரும் என்றால் யார் யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி இருக்கிறார்களோ, வேதத்தை சுமக்கிறார்களோ, ஆலயத்துக்கு போகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும். எல்லாரையும் என்று சொன்னால் யார் யார் இயேசு கிறிஸ்துவினுடைய தூர தேசத்துக்கு போயிருக்கிறவர் வருகிறார் என்று சொன்னாரே, அவருடைய வருகைக்கு காத்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் விழித்திருங்கள். இந்த விழித்திருங்கள் என்பது இந்த புறம்பான சரீரத்துக்கு, புறம்பான மனிதனுக்கு சொல்லவில்லை. மனிதனுக்கு சரீர பிரகாரமாக தூங்குவது அவசியம்.
காரணம், பகல் முழுவதும் அவன் மாடு மாறு உழைக்கிறான், பகல் முழுவதும் கஷ்டப்படுறான். இரவிலே தூங்கி ஓய்வு எடுப்பது அவசியம். இந்த பிரமாண மனிதன், இந்த பிரமாண சரீரம் தூங்காமல் இருந்தால் இந்த சரீரத்துக்கு களைப்பு வரும், பிபி ஏறும். ஆகவே மனிதன் கெட்டு போவான், மனிதன் கெட்டு போவான். இந்த விழித்திருங்கள் என்பது உள்ளான மனுஷனுக்கு, உள்ளான மனிதனை பார்த்து பேசுகிறார். எப்படி தூங்காமல் இருந்தால் இந்த புறமான சரீரம் கெட்டு போகிறதோ, அதுபோல இந்த உள்ளான மனுஷன் தூங்கினால் கெட்டு போவான். இந்த உள்ளான மனுஷன் தூங்கினால், விழிப்பாக இல்லாமல் போனால் எண்ணற்ற ஆசீர்வாதங்களை இழந்து விடுவான். பிரியமானவர்களே, விழித்திருங்கள். நீங்களும் நானும் இருளின் கிரியைகளை களைந்து போடணும். நம்முடைய ஆவி எப்பொழுதும் நமக்கு பொறுப்பு கொடுத்தாரே, நான் போயிட்டு வரேன் என்று சொன்னாரே, எப்பொழுதும் அந்த எஜமானனோடு கூட நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்களும் நானும் பொறுப்பு கொடுத்தவருக்கு பொறுப்பு கொடுத்த அந்த பகற்காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் இரவுக்கோ இருளுக்கோ உரியவர்கள் அல்ல. மனதில் நீங்கள் பதித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய உள்ளான மனுஷன் தூங்காமல் விழிப்போடு இருப்பது மிக 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 அவசியம். பிரியமானவர்களே, விழித்திருங்கள். ஆவிக்குரிய ரீதியிலே நாம் விழித்திருக்க வேண்டும். Spiritually awake and spiritually alert. இந்த பேரண்ட்ஸ்ங்களை பாருங்களா, தன்னுடைய பிள்ளைகள், டீனேஜ் பிள்ளைங்க எங்காவது போவாங்க, பிக்னிக்கோ அல்லது வெளியே எங்காவது போவாங்க. அப்ப பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க தம் பிள்ளைகளை பார்த்து, டே பத்திரண்டா, ஜாகிரதையா போயிட்டு வாடா, பத்திரமா போயிட்டு வாடா, பி கேர்ஃபுல். இந்த பேரண்ட்ஸ் தன் பிள்ளைகளை பார்க்கிறோம் இந்த உலகத்தை நன்கு அறிந்தவர்கள். இந்த பேரண்ட்ஸ் தம் பிள்ளைகளை பார்க்கிறோம் அனுபவம் உள்ளவர்கள். இந்த பேரண்ட்ஸ் இந்த உலகத்தில் திடீர்னு விபத்து வரும், ஆபத்து வரும், நாசமோசம் வரும், திருடங்க அட்டாக் பண்ணுவாங்க, ஏன் நண்பர்கள் கூட பகைஞர்களாக மாறுவாங்க என்பதை அறிந்து போகும்போதெல்லாம், பத்திரண்டா, ஜாக்கிரதையா போயிட்டு வா, கேர்ஃபுல்லா இரு, யார்கிட்ட அதிகமா டச் வச்சுக்காத, யார்கிட்ட எந்த பொருளும் வாங்காத, பத்திரமா போயிட்டு வா. ஆனால் இந்த டீனேஜ் பிள்ளைகள் நினைப்பாங்க, என்ன போகும்போதெல்லாம் நம்ம அப்பா அம்மா இப்படி நச்சரிக்கிறார்களே. பிரியமானவர்களே, பேரண்ட்ஸ் உங்களை நச்சரிக்கிறதுக்காக சொல்லல, அவங்க அனுபவசாலி, நன்கு அறிந்தவர்கள், முதிர்ந்தவர்கள். வாழ்க்கையில் அவர்கள் அனுபவித்ததை நீங்க அனுபவிக்க கூடாது, பத்திரமா இருக்கணும் என்பதற்காக உங்களுக்கு சொல்லுகிறார்கள். அதுபோல நம்முடைய பரமபிதா நம்மை பார்த்து நாம் ஆபத்தில் சிக்கக்கூடாது, எதிரி ஒருத்தர் இருக்கலாம், விழுங்கலாமே என்று வகை தேடி சுற்றி கொண்டு இருக்கலாம், அந்த பிசாசை நீங்க ஜெயிக்கணும். தீய சக்திகள், தீய வல்லமைகள் உண்டு, அதிலிருந்து நீங்க தப்பிக்கணும். ஆகவே உன்னுடைய ஆவிக்குரிய ரீதியிலே விழிப்போடு இரு. விழித்திருப்பது என்பது ரொம்ப கஷ்டம்தான். நம்முடைய பவர் அதுக்கு போதாது, நம்முடைய பவர் அதுக்கு போதாது. ஆனால்
நாம் விழிப்போடு வாழ்வதற்கு, எச்சரிக்கையோடு கவனமாக உசாரா வாழ்வதற்கு நம்முடைய தகப்பன் இருக்கார, அவருடைய கிருபை தேவை, அவருடைய பலன் தேவை, அவருடைய ஆலோசனை தேவை. அதை கொண்டு நம்மால் விழிப்போடு வாழ முடியும். ஏன் சிலரால் விழிப்போடு வாழ முடியல? ஏன் ஜாக்கிரதையாக இருக்க முடியல? இந்த சம்பவம் மத்தேயு எழுதின நற்செய்தி புத்தகம் 24ஆம் அதிகாரத்தில் வருகிறது. இந்த சம்பவம் ஓமை லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் வருகிறது. ஏன் அநேகரால் விழிப்போடு அலர்ட்டாக வாழ முடியல? லூக்கா 21ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசித்து பாருங்க. உங்கள் இருதயங்கள் ரொம்ப ஓவரா பெருத்திண்டினாலே பெருத்திருக்கிறது. ஓவரா போச்சு. உங்க இருதயம் வெறியினாலே இருக்கிறது, மதுபானம். உங்கள் இருதயம் லௌகீக கவலைகளினாலே பாரம் அடைந்திருக்கிறது. அதனால்தான் ஸ்பிரிச்சுவலா டல்லாக மாறிவிடுகிறார்கள். கவலை வந்துட்டே இருந்தா என்னங்க பண்றது? மனிதன் டென்ஷன் ஆயிட்டு, ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு, ஸ்பிரிச்சுவலா ரொம்ப டல்லா போயிடுறான். போப்பா, என்னப்பா லைஃப் இது? பைபிள் பற்றி என்னப்பா பிரயோஜனம்? ஜோமன் என்ன பிரயோஜனம்? அவன் உலகத்தோடு இணைந்து விட்ட வாழ்க்கை. மது குடிக்கிறான். அப்படியே மது குடிக்கிற ரொம்ப டல் ஆயிடுவாங்க. அவங்களால ஜெபிக்க முடியல. ஸ்பிரிச்சுவல் டல் என்றால் என்ன அர்த்தம்? அவங்களால ஜெபிக்க முடியல, பைபிள் படிக்க முடியல, சபைக்கு போக முடியல. ஏன்? லௌகீக கவலையினுடைய பாரம் அதிகமாக இருக்கிறது. ரொம்ப ஓவரா கவலை. ஆனால் துதிக்க முடியல. மனிதர்களாகிய நம்மை ஒரு பக்கம் இந்த உலக சிற்றின்பம் இழுக்குது, இழுத்து கவர்ந்து தள்ளிவிடுகிறது. இதை எதிர்த்து நம்ம ஃபைட் பண்ணணும், ஃபைட் பண்ண வேண்டும். ஆகவேதான் ஆவிக்குரிய ரீதியில அலர்ட்டா இருங்க, விழித்திருங்கள். விழித்திருங்கள் என்று எப்போது சொல்றார் எஜமான் தெரியுமா? பொறுப்பு கொடுத்த பிறகுதான் சொல்றார். பொறுப்புகளை கொடுக்கிறார், வேலையை கொடுக்கிறார், அவருடைய ஆசைகளை ஹேண்டர் பண்றார். அப்போதான் சொல்றாரு விழிப்போடு இரு. அதாவது நான் வர வரைக்கும் உன்கிட்ட கொடுத்த அந்த பொறுப்புல நீ தொடர்ந்து செய், தொடர்ந்து உனக்கு கொடுத்த கடமையை செய். நான் வருகிற வரையிலும் நான் உனக்கு கொடுத்த பொறுப்பை, கடமையே, வேலையே நீ உண்மையாக செய். நான் வர வரைக்கும் உனக்கு கொடுத்த பாருங்க பொறுப்பை, அதுல மும்பரமாக செய், உண்மையாக செய். நான் எப்ப வேணுமானாலும் வருவேன் சொல்லுறதுனால வேலை விட்டு விடாதே, கடைசி வரைக்கும் செய். அவர் என்ன பொறுப்பு கொடுத்திருக்கிறார்? நம்மை அழைத்து இருக்கிறார். அந்த அழைப்பிலே நாம் தொடர்ந்து கடமையில செய்ய வேண்டும். இயேசு நமக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறார், நாம் அதை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் விழிப்பு. எப்படிப்பட்ட வாழ்க்கை செய்யணும் பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. எப்படி குடும்பத்தை நடத்தணும் பைபிள் நமக்கு சொல்லிக் கொடு. அதெல்லாம் ஒரு வேலை. அந்த வேலையை கொடுத்தவர் போயிருக்கிறார், திரும்பி வருவார். ஆனால் நமக்கு எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணணும், பிள்ளைகளை நடத்தணும், எப்படி வேலை ஸ்தலத்தில் இருக்கணும் சொல்லி கொடுத்து இருக்கார். வேலை பொறுப்பு கொடுத்த நான் அதன்படி வாழணும். ராஜ்யத்தின் காரியத்தை எப்படி நடத்தணும் ஒரு பொறுப்பு கொடுத்து இருக்கிறார். எப்படி ஊழியத்தை செய்யணும் ஒரு பொறுப்பு கொடுத்து இருக்கிறார். எப்படி ஊழியக்காரர்கள் சப்போர்ட் பண்ணணும் பொறுப்பு கொடுத்து இருக்கிறார். இவை எல்லாவற்றையும் சொல்லி இருக்கிறார்.
நமக்கு கொடுத்த பொறுப்பை நாம் செவ்வனே செய்ய வேண்டும். அவருக்காக, அவருடைய மகிமைக்காக செய்யணும். எனக்கு அன்பானவர்களே, தூர தேசத்துக்கு போன எஜமான் வரமாட்டார் என்று நினைக்காதீர்கள். இன்னைக்கு நிறைய பேரு பொறுப்பை கொடுத்தவர், ப்ராப்பர்ட்டில ஹேண்ட் ஓவர் பண்ணவர், எஜமான் போயிட்டாரு, அவர் வரமாட்டார் நினைச்சு தாமதம் ஆவதினால் பொறுப்பை மறந்து ஆட்டமாடுகிறார்கள். வேண்டாம் பிரியமானவர்களே, அவர் நிச்சயமாக வருவார், நினையாத நேரத்தில் வருவார். நீ மாட்டிக்கொள்ளாதே. பொறுப்பை கொடுத்து இருக்காரே, அதை செவனை செய். ஜபிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில ஜப ஜீவியம் தேவை. 1 பேதுரு 5:8 விழித்திருங்கள், ஏனென்றால் உங்கள் எதிராளியாகிய பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிறான். பிசாசை ஜெபிக்க, ஜெயிக்க விழிப்பு தேவை. பிரியமானவர்களே, சகரியா 2:5 ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் அக்கினி மதிலாக சூழ்ந்து கொண்டு அற்புதமாக பாதுகாக்கிறார். இது இருண்ட காலம், இது கடைசி காலம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாரை பார்த்து விழித்திருங்கள் என்று சொன்னார். கொலோசியர் 4:2 ஜெபத்தில் விழித்திருங்கள். ஜெபத்தில் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அஸ்திபாரமே அங்குதான் இருக்கு. ஜெபிக்கிற மனிதன் தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வான். இன்றைக்கு எங்க பார்த்தாலும் பில்லி சூனி ஆவிகள், தீய ஆவிகள் திடீரென்று தாக்க வருகிறது. ஜெபிக்கணும். பிரியமானவர்களே, அன்றைய நாட்களில் திருமறை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்த பேதுரு பிடித்து ஜெயிலில் போட்டு விட்டார்கள். ஏரோது ராஜா பேதுருவை கைது செய்து சிறைச்சாலை அடைத்து விட்டான். இதை கேள்விப்பட்ட சபையார் பேதுருவுக்காக இரவு முழுவதும் ஊக்கத்தோடு ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். என்ன நடந்தது? கர்த்தர் சபையாருடைய ஜெபத்தை கேட்டார். தூதனை ஜெயிலுக்கு அனுப்புகிறார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம், தேவ தூதன் சிறைச்சாலைக்குள்ளே வருகிறான். அந்த சிறைச்சாலையில் காணப்பட்ட இருள் விலகிவிட்டது, வெளிச்சம் பிரகாசித்தது. 2, பேதுருவின் கைகளிலே கால்களிலே கட்டப்பட்டிருந்த அந்த சங்கைகள் அறுந்தன, கலண்டன. ஜெபம் கட்டுகளை அறுத்து விட செய்யும். சங்கிலிகள் நொறுங்கியது, அடைக்கப்பட்ட வாசல் திறந்தது. முடங்கினவன், அடங்கி இருந்தவன் இன்று விடுதலை பெற்றான். விடுதலை ஜெபத்தினால் வந்தது. கட்டு அறுந்தது ஜெபத்தினால் வந்தது. பேதுரு ஜெபித்த இடத்திற்கே போனார். ஜெப ஜீவியம் இருதய துடிப்பை போன்றது. ஜெப ஜீவியம் சுவாசத்தை போன்றது. இந்த உலக பாவ சோதனையினால் நிறைந்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இச்சைகளை தூண்டுகிற சினிமாக்கள், டெலிவிஷன் காட்சிகள், வாட்ஸ்அப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஆபாச புத்தகங்கள். மார்க் 14:38 சொல்லுகிறது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள். 2 கரங்களை உயர்த்தி எஜமான் சொல்லி இருக்கிறார். பொறுப்பை கொடுத்து சொல்லி இருக்கிறார். தூர தேசத்தில் போயிருக்கிறார். நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போயிருக்கிறார். திரும்பி வருவார். நினையாத நேரத்தில் வருவார். எப்போது தெரியாது, ஆனா வருவது உறுதி. கொடுத்த பொறுப்பிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். விழிப்போடு இருக்க வேண்டும். கோட்டை விட்டுடக்கூடாது. உஷாராக இருக்கணும். 2 கரங்களை உயர்த்தி சோதனைக்கு உட்படாதபடிக்கு நான் விழித்திருந்து ஜெபிப்பேன். எஜமான் வரும் வரைக்கும் அவர் கொடுத்த பொறுப்பை அவரை சந்திக்கும் போது உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே என்று சொல்ல வேண்டும்.